சாதாரண நாட்களை விட அந்த அலைகளினுடைய வேகம் என்பது அன்றைய தேதியிலே மிகவும் அசாத்தியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லவா? அதற்கு காரணம் என்ன? அந்த அலையுடைய வேகத்தை பார்த்துட்டே சொல்லுவா, இன்னைக்கு பௌர்ணமி போல இருக்காதா, இப்படி அலை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா கிரகங்களுமே சூரியனினுடைய ஒளியை வாங்கி தங்களுடைய குணாதிசயத்தை சேர்த்து அந்த சூரிய ஒளியின் மூலமாகவே அதனை நம்மிடத்திலே பாய்ச்சுகிறது. ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி போன்ற கிரக பெயர்ச்சிகள் மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வாறு பாதிப்பினை ஏற்படுத்தும்? இது போக அவர் எப்படி சொல்றாருன்னு கேட்டோம்னா, எங்கோ இருக்கக்கூடிய கிரகங்கள் மனிதர்களின் மேல் எவ்வாறு தன்னுடைய தாக்கத்தினை உண்டாக்கும் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. எங்கோ இருக்கக்கூடிய கிரகங்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவைகள் எவ்வாறு மனிதனின் மீது தன்னுடைய தாக்கத்தினை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம உதாரணத்திற்கு இதை கூட எடுத்துக்கலாமே. இந்த பூமியின் மீது கிரகங்களினுடைய தாக்கம் எப்படி உண்டாருதுன்னு பார்க்கறதுக்கு நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த கிரகங்கள் சூரியனையும் சந்திரனையுமே பிரதானமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த சந்திரன் முழு நிலவாக சஞ்சரிக்கக்கூடிய அந்த பௌர்ணமி நாள் என்று பார்த்தோமே, ஆனால் அந்த கடல்ல அலைகள் என்பது எப்படி இருக்கிறது, அதனுடைய வேகம் என்பது எப்படி இருக்கிறது? சாதாரண நாட்களை விட அந்த அலைகளினுடைய வேகம் என்பது அன்றைய தேதியிலே மிகவும் அசாத்தியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லவா? அதற்கு காரணம் என்ன? அந்த அலையுடைய வேகத்தை பார்த்துட்டே சொல்லுவா, இன்னைக்கு பௌர்ணமி போல இருக்காதா, இப்படி அலை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அமாவாசை நாளன்று அடிக்கக்கூடிய அலைகளுக்கும் பௌர்ணமி நாளன்று வீசக்கூடிய அலைகளுக்குமே வித்தியாசம்ங்கிறது இருக்கு இல்லையா? அந்த அளவிற்கு அலைகள் அடிக்கின்றன அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த சந்திரனுடைய ஒளிக்கற்றை அப்படிங்கிறதா, அந்த சந்திரனுடைய அந்த ஈர்ப்பானது இங்கே இந்த நீரின் மீது செயல்படுகிறது அப்படிங்கிற உண்மையை நம்ம ஏத்துக்கிறோம் தானே? இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மைதானே? இப்ப பௌர்ணமி அலைகள் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதே மாதிரி அவ்வளவு ஏன் நம்ம மனநிலை சரியில்லாதவர்கள் கூட பார்த்தோம்னா, இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களிலே அவர்களுடைய நடவடிக்கை என்பது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாவே இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய அறிஞர்கள் சந்திரனைத்தான் மனோகாரகன் என்று தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுடைய மனநிலையிலே மாற்றம் என்பது உண்டாகிறது. சரி, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வேண்டாம், நம்மளையே எடுத்துப்போமே, நம்ம சாதாரணமா இருக்கக்கூடியவங்க கூட அந்த பௌர்ணமியை பார்க்கும் பொழுது, முழு நிலவை பார்க்கும் பொழுது ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு மன சந்தோஷம், ஒரு அமைதி அப்படிங்கிறது கிடைக்கிது தானே? அம்மா கூட உணவு ஊட்டும் பொழுது நிலாவை காண்பிச்சு ஊட்டுறார் சொன்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த சந்திரன் என்கின்ற கிரகம்தான் அன்பு, பாசம், கருணை அத்தனையும் நமக்கு தருகிறது என்பது ஒரு புறம் இருந்தாலும், அந்த நம்ம வயிறார உண்ணக்கூடிய உணவினை தருவதும் அந்த சந்திரன் என்கின்ற கிரகம்தான். சந்திரன் தான் நீர் வளத்தை தருகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பிரிச்சு வச்சிருக்கா. அதே மாதிரிதான் இந்த சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்குன்னு வச்சுப்போமே, சூரியன் ஒரு கண்ணுக்கு தெரிஞ்ச கிரகம் தான். எங்கேயோ பல லட்சம் கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியனினுடைய வெப்பம் நம் மீது தாக்குகிறது தானே? நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த கோடை வெயிலின் தாக்கம் தாங்க முடியாமல் தனக்குத்தானே ரோட்ல பேசிட்டே போறதெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாருமே காதுல ஏதோ ஒரு ப்ளூடூத்தை போட்டு தனக்கு தானே பேசிட்டு போறாங்கிறது வேற விஷயம். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம யோசிச்சு பார்ப்போமே, இந்த மாதிரி வெயில்ல தனியா பேசிட்டு போகும்போது கூட நிறைய பேர் சொல்லுவா, பாவம் வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கு, அவருக்கு கொஞ்சம் மூளை அவருக்கு பிசகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா? இது மனநிலை சரியில்லாதவர்களுக்கு அல்ல, சாதாரணமாக நல்ல ஆரோக்கியமான மனநிலையை கொண்டவர்கள் கூட நல்ல ஒரு வெயிலில் சென்று வரும் பொழுது அந்த வெயிலினுடைய தாக்கம், அந்த சூரியனினுடைய ஒளிக்கற்றைகள் நம்முடைய தலையின் மீது விழுந்து நம்முடைய சிந்தனைகளை சிதறடிக்கிறது. பக்கத்துல யாருமே இல்லைன்னா கூட நமக்கு நாமே பேசிக்கொள்வோம் தெரியுமா? இதை நாமே அந்த தெருவிலே நடந்து செல்லும் பொழுது, நல்ல உச்சி வெயில நடந்து போகும் பொழுது நாமே இதனை அனுபவித்து உணர்ந்திருப்போம். பேசிட்டு திடீர்னு சுத்தி முத்தி பார்ப்போம், யாராவது பார்த்துட்டாங்களா, நமக்கு நாமளே பேசிட்டு இருக்கோம் போல இருக்கு, வெயில் தாங்கல அப்படிங்கிறவ நம்மளே சொல்லிப்போம் தெரியுமா? இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது என்று சொன்னால், எங்கேயோ பல லட்சம் கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பம் நம்மை தாக்குகிறது, சந்திரனுடைய ஒளி நம் மீது பட்டு நம்முடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் செயல்பாடுகளிலே மாற்றத்தை உண்டாக்குகிறதுன்னு வர்றது இல்லையா? இப்போ சந்திரனை கூட நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம்.
சந்திரனுக்கு என்று இயற்கையில் ஒளி கிடையாது. அது சூரியனுடைய ஒளியை வாங்கி நம் மீது பிரதிபலிக்கிறதுங்கிறது நம்ம படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல. அதே போலத்தான் அனைத்து கிரகங்களுமே, எல்லா கிரகங்களுமே சூரியனினுடைய ஒளியை வாங்கி தங்களுடைய குணாதிசயத்தை சேர்த்து அந்த சூரிய ஒளியின் மூலமாகவே அதனை நம்மிடத்திலே பாய்ச்சுகிறது, நம் மீது சேர்கிறது. அந்த சூரியனுடைய ஒளியை தான் எல்லா கிரகமுமே வாங்கிக்குது. செவ்வாயாகட்டும், புதனாகட்டும், குரு என்கின்ற கிரகமாகட்டும், வெள்ளி என்கின்ற அந்த சுக்கிரனாகட்டும் அல்லது சனி ஆகட்டும், இந்த அனைத்து கிரகங்களுமே சூரியனிடத்திலிருந்து ஒளியை வாங்கி தங்களுடைய குணாதிசயத்தையும் கலந்து அது நம் மீது செலுத்தி நம்மை இயக்குகிறது. இதுதான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதி. ஆக எங்கோ இருக்கக்கூடிய கிரகங்கள் மனிதனின் மீது தாக்கத்தினை செலுத்துமா என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக தாக்கும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இவ்வளவே நம்ம ராகு கேத்துக்களை தான் பிரதானமா எடுத்துக்கிறோம். எதற்கு? கிரகண காலத்தின் பொழுது. கிரகணம் என்று வரும் பொழுது ஒரு சூரிய கிரகணம் என்று எடுத்துக்கொண்டால் அது அமாவாசை நாளிலே நிகழும். சூரியன், சந்திரன் மற்றும் ராகுவோ அல்லது கேத்துவோ அந்த சூரியன் சந்திரனோடு இணைந்திருப்பார்கள். அந்த பக்காவா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரகண காலத்திலே பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைன்னு எடுத்துட்டோம்னா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு குறைபாடு என்பது நேருகிறதை பார்க்கிறோம் அல்லவா? அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சூரியனினுடைய ஒளி நேராக வரும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த நிழல் கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராகுவானது குறுக்கே வருவதால் அதனுடைய நிழலை வாங்கி கொண்டு அதன் மூலமாக அந்த ஒளிக்கற்றையானது நம் மீது படுவதால் நமக்கு பாதிப்பு என்பது உண்டாகிறது. இவ்வளவு ஏன் சன்லைட்ல தானே நமக்கு யூவி ரேஸுங்கிறது பாஸ் ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த கிரகண காலத்துல வெறுமனே கண்ணால பார்க்க கூடாதுன்னு சொல்றா இல்லையா? ஏன் சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணால பார்க்க கூடாது? கண்ணு போயிடும். எதுக்காக சொல்றா? அந்த நேரத்துல இந்த யூவி ரேஸினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் என்பதால் தானே. இந்த அடிப்படை உண்மையை அறிவியல் ஏற்றுக்கொள்கிறது. அதே வழியில்தான் இந்த கிரகங்களும் பயணிக்கின்றன. அதே போலத்தான் இந்த கிரகங்களினுடைய அந்த கிரகங்கள் என்ன பண்றதுன்னு சொன்னா சூரியனுடைய ஒளியை வாங்கி அதனை நம் மீது பாய்ச்சி நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. எங்கோ லட்சோப லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கிரகங்களும் நிச்சயமாக நம்மை இயக்கும். இதுதான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதி. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.